ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டோம். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்லி உங்களுடைய விஷ். நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காததும் உங்களுடைய விருப்பம். நானுமே இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் 1 மந்த் இருந்தேன். அப்புறம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு பொருளுக்கும் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நான் என்னுடைய குழந்தைக்கு இது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ என்னென்ன பொருளெல்லாம் வேணும்னு பார்த்துலாம். முதல்ல இந்த கல், இது மருந்துக்குன்னே நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மஞ்சள் கிழங்கு தேய்ச்சி குளிப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது நான் நாட்டு மருந்து கடையிலே தான் வாங்கினேன். எனக்கு அரௌண்ட் 50 ருபீஸ் சம்திங் தான் இது வந்தது. எனக்கு அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இல்லாததுனால இது நான் பாப்பாக்குன்னு வாங்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரி பாப்பாக்குன்னு தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இதில் ஒரு சைடு நல்லா சாஃப்ட்டாகவும் ஒரு சைடு நல்லா ரஃப்பாக இருக்கும். இந்த ரஃப்பாக இருக்க பார்ட் நம்ம அந்த மருந்து இலைக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவு இந்த பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப ஹைஜீனாக இருக்கிறது தான் எல்லாத்துலேயும் முக்கியம். அடுத்ததாக இந்த பாலாடை. நிறைய பேர் இது வெள்ளியில் யூஸ் பண்ணுவாங்க. நான் நார்மலாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடதே யூஸ் பண்ணுறேன். வெள்ளிலையும் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதோடைய எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. அது குழந்தைக்கு குடிக்க வைக்கிறப்போ அவங்க நாக்கை வச்சு எப்படி இருந்தாலும் மருந்து தள்ளுவாங்க. அப்போ அவங்க நாக்குலலாம் கிழிச்சிக்குமோன்னு பயம் வந்ததால தான் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த எட்ஜஸை நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த எட்ஜஸ் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல முள்ளுன்னு இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ஷார்ப்பாக இருந்தால் குழந்தையோட நாக்கில் கிழிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் முடிஞ்சளவு நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஷார்ப்பை முக்கியமாக நோட் பண்ணி வாங்குங்க. நான் நார்மலாக இருக்கிறதாங்க யூஸ் பண்ணுறேன். வெள்ளியில் யூஸ் பண்ணி செட் ஆகாததால் இது யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த மருந்து திங்ஸ் எல்லாமே நான் இந்த ஒரு கிளாஸ் ஜாரில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு ஸ்டீல், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் கிளாஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லது. இப்போ என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம். இது ஜாதிக்காய். இது குழந்த நல்லா தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மோஸ்ட்லி பாப்பாவுக்கு நல்ல உடம்பு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நல்ல தூக்கம் வரும். தூங்கி எழுந்தாலே நம்ம ஆல்ரெடி வெயிட் போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். பாப்பா நல்லா தூங்கி எழுந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நல்ல குழந்தைக்கு தூக்கம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் இதை ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது. இது எப்படி ரெடி பண்ணோன்னா, இது கடையிலேருந்து வாங்கிட்டு நீங்கள் சாப்பாடு போட்டு வேக வைப்பீங்க இல்லையா, அப்போ இதை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வெயிலில் காய வச்சிடணும். இது சுடுறதோ எண்ணெயில் ஊற வைக்கிற வேலையோ இல்லை. தண்ணியில் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். வெயிலில் போட்டதும் நல்லா ஹார்டாகிடும், கல் மாதிரி. அடுத்தது சுக்கு. இது நான் அப்படியே பச்சையாகவே எடுத்திருக்கேன். இது பாப்பாவோடைய டைஜஸ்டிவ் இது ரொம்ப நல்லது. அண்ட் கோல்டுக்கு ரொம்ப